ஓம் சக்தி சக்தியில நேற்று அந்த பெரியவருடைய ஈர வேஷ்டியை வாங்கி இந்த பையனை கட்டி விட்டு ஊர்வலம் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அது அப்போ அம்மா கனவுல சொல்லும் பொழுது அந்த பெரியவர் அந்த குறிப்பிட்ட தேதியில் வருவார், எனவே அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் சக்தி மாலை அணிந்து பையனை கூட்டிகிட்டு வா, பையனுக்கு சக்தி மாலை அணிந்து அந்த தேதி கொண்டு இருமுடி செலுத்தி வை, 10 நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தானே அவங்க வந்தாங்க. அடுத்த சக்தியில கடையநல்லூர் மன்றம், இந்த மன்றத்தில் அவங்க பெரிய படம் வாங்கினாங்க. அந்த பெரிய படத்தை அம்மாட்ட பார்வதி போகும்பொழுது ஆசீர்வாதம் ஆகிட்டு வர்றதுக்காக உள்ளே போனாங்க. ஆசீர்வாதம் கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க நல்ல முறையில் நடக்கும். இப்போ அவர் மன்றத்தருடைய வயதான தாயார் மாடிப்படி ஏறி கீழே விழுந்துட்டாங்க. அதனால் வைத்தியம் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி கேட்கும் பொழுது அதான் உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டேனே, வயசானவங்க எதுக்கு மாடிப்படியெல்லாம் ஏறுறாங்க அப்படின்ட்டு, நீ ஆண்டு விழா செய்கின்ற காரணத்தினால் மேலும் சில உயிர்களை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்களாமா. அப்புறம் அதே மாதிரி என்னாச்சுங்க, மன்றத்துக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு பையன் இளைஞன் திடீர்னு பக்கவாதம் விழுந்துட்டான் பாவம். அவனையும் அம்மா காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாடு தண்ணி தொட்டியில் விழுந்துடுச்சு தலைகீழா, அதையுமே எல்லாம் காப்பாற்றி கொடுத்தாங்க அம்மா. அப்புறம் இந்த பாட்டி கால் முறிஞ்சு கிடக்குதுங்களே, அதையும் அம்மா கனவுல மந்திரிப்பு செய்து அந்த பாட்டியும் குணமானாங்க. இப்படி அம்மா ஒரு ஆண்டு விழாவை முன்னிட்டு எத்தனை உயிரில் காப்பாற்றினாங்க பாருங்க. அதனாலதான் அம்மா சொன்னாங்க, என்னுடைய ஆலயத்திலும் மன்றத்திலும் நடக்கின்ற விழாக்களில் கலந்து கொள்வதால் பல ஆபத்துக்களிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றப்படுகின்றீர்கள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இது எவ்வளவு உண்மை பாருங்க சக்தியில. அடுத்து பாருங்க, நம்ம கோயம்புத்தூர் தொண்டர் அவருடைய சகலப்பாடி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோன்னு, ஆனால் அவர் அதை பற்றி யோசனை இல்லாமல் இருக்காரு. காரணம் பொருளாதாரத்தை ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறாரு. அதே சமயத்தில் அம்மா பக்தரும் அல்ல, அவர் அம்மாவை கும்பிட்றதில்ல, வெறுக்கிறதும் இல்லை கும்பிட்றதும் இல்லை அந்த மாதிரி. ஆனால் இவர் சகல அந்த பெண்ணுக்காக போய் கேட்கிறார். அப்போ அம்மா சொல்றாக்கா நேரம் வரட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த சகலப்பாடி கார் டிரைவருங்க, ஆக்டிங் டிரைவராக இருக்கிறவர். யாரோ அம்மாவுடைய பக்தர் ஒருத்தர் மருவத்தூர் போகிறதுக்காக காரை ஓட்டியா 2 நாளைக்கு கூலி பணம் தரேன்னு சொல்லுங்க கேட்டு இவர் அந்த அடிப்படையில் கார் ஓட்டிகிட்டு மருவத்தூர் மண்ணில் படுத்து தூங்கிட்டு இருக்கார் அந்த பார்ட்டிகளோட. அப்போ அன்று இரவே நம் குரு பகவான் அவர்கள் ஏற்கனவே அம்மாவுடைய தொண்டராக இருக்கிற அந்த சகலையுடைய கனவுல போய், மகனே, உன்னுடைய சகலை வினைக்கு உரியவன் என் மண்ணில் இப்பொழுது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மண்ணை மிதித்து விட்டான், அவனுடைய வினை எழிந்தது, எனவே அவனுடைய பெண்ணிற்கு திருமண ஏற்பாட்டை செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைஞ்சிட்டாங்க. அவ்வளவுதானுங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அது அம்மா உத்தரவு போட்டாங்களே, படப்படன்னு எல்லா காரியம் நடந்துருச்சு. அவருடைய மகன் 5000 ரூபாய் பணம் கொண்டு கொடுத்தாரு. இந்த சகலை மண்டப செலவை ஏற்றுக்கிட்டாரு, மச்சானம் சாப்பாடு செலவை ஏற்றுக்கிட்டாரு. இப்படி எல்லாமே ஒற்றுமையாக எல்லாம் ஆளுக்கு ஒன்றா செஞ்சு கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது சக்தியில். எப்படி பாருங்க அம்மா செய்கிறாங்கன்னு. அடுத்து பாருங்க, கோயம்புத்தூரில் குறிஞ்சி அப்படிங்கிற இடத்துல ஒரு மன்றம் இருக்குதுங்க. அங்கே மாகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் அம்மா முறைப்படி நடந்ததுங்க. இந்த விநாயகர் போற்றி படிக்கும் பொழுது அதுக்கு இந்த விநாயகர் கலசத்துக்கு அர்ச்சனை செய்வதற்காக அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பிரமுகர், அவர் பஞ்சாயத்து தலைவர், அவரை உட்கார வச்சிருந்தாங்க. அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள்காட்டி விரலானது அடிபட்டு வாதத்தால் உள்நோக்கி வளைந்து இருக்கிறது. அது செயல்படுறதே இல்லை, உள்நோக்கி நல்ல முறையில் வளைஞ்சிருக்குது. இப்படி 6 வருஷமா இருக்குது. இப்போ இவர் ஆள்காட்டி விரல்ல இருக்கிற நிலையில மீதி இருக்கிற விரலால தான் அந்த மலர் ரச்சனை செய்கிறார். இப்போ இவர் செஞ்சுட்டு இருக்கிற ஓம் சக்தி விளக்குக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது தவறி இவருடைய அந்த ஆள்காட்டி விரல் அந்த ஓம் சக்தி விளக்கின் மீது பட்டு விடுகிறது. அவ்வளவுதான், எனக்கு பட்டோடனே அந்த விளக்கு டக்குன்னு நிமிந்துக்குச்சு. 6 வருஷமா வாதத்தால மடங்கி உள்நோக்கி வளைஞ்சிருந்த அந்த விரல் அம்மாவுடைய ஓம் சக்தி விளக்கு பட்ட உடனேயுமே நிமிர்ந்துருச்சுங்க சக்தியில. இப்படி பார்த்தீங்களா அம்மா அற்புதம் பண்றாங்கன்னு. ஓம் சக்தி.